சூரிய குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு கிரகமான புதனுக்கும் வெள்ளிக்கும் நிலவுன்ற ஒண்ணு கிடையாது. சூரிய குடும்பத்திலேயே நிலவு இருக்கக்கூடிய முதல் கிரகம்னா அது நம்ம பூமி தான். நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவு இருக்கு. அதுவே பூமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 4வது கிரகமான செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா 2 நிலவுகள் இருக்கு. இந்த செவ்வாய் கிரகத்தை எதனால செவ்வாய் கிரகம்னு அழைக்கிறாங்கன்னா இதோட கலர்னால தான். செம்மையான நிறத்துல இந்த கிரகம் காணப்படுறதுனால தான் இந்த கிரகத்தை செவ்வாய்னே அழைக்கிறாங்க. இதுவே இந்த செவ்வாய் கிரகத்தை மார்ஸ்ன்னு எதனால அழைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ஸ்ன்ற பேரு ரோமன்ஸோட போர் கடவுளோட பேரு. எதனால அந்த கடவுளோட பேர் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் காரணம் இந்த கிரகத்தோட நிறம் தான். போர் நடந்தாலே அந்த இடத்துல ரத்தம் வடியும். ரத்தத்தோட கலர்லயே இந்த கிரகம் காணப்படுறதுனால அந்த போர் கடவுளோட பேரை இந்த கிரகத்துக்கு வச்சுட்டாங்க. இந்த செவ்வாய் கிரகத்துக்கு போபஸ் டீமோஸ்னு 2 நிலவுகள் இருக்கு. இதுல இந்த டீமோஸ் நிலவை 12 ஆகஸ்ட் 1877 கண்டுபிடிக்கிறாங்க. போபோஸ் நிலவை அதுல இருந்து 6 நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்தை இந்த மாதிரி 2 நிலவுகள் சுத்தி வருதுன்றத கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லயே அந்த 2 நிலவுக்குமே பேர் வைக்கிறாங்க, போபோஸ் டீமோஸ்னு. எதனால இந்த பேர் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கிரகத்துக்கு அந்த மார்ஸ் கடவுளோட பேர் வச்சாங்கல்ல, அந்த மார்ஸ் கடவுளோட மகன்களோட பேர் தான் இந்த போபோஸ் டீமோஸ்ன்றது. அதனால அந்த பேரே வச்சுட்டாங்க. இந்த போபோஸ் டீமோஸ்ன்ற பேருக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்குமான அர்த்தமே பயத்தை உண்டாக்கக்கூடியவன்னு அர்த்தம் வரும். இந்த 2 நிலவுகள்ல முதல்ல டீமோஸ் நிலவை பத்தி பார்ப்போம். அதுதான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டீமோஸ் நிலவு சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே சின்ன நிலவுகள்ல இந்த நிலவும் ஒண்ணு. இந்த நிலவோட மொத்த விட்டமே 12 கிலோமீட்டர் மட்டும்தான். நம்ம பூமியோட நிலவோட விட்டமே கிட்டத்தட்ட 3474 கிலோமீட்டர். நம்ம நிலவோட கம்பேர் பண்ணும்போது இந்த நிலவு ரொம்பவே குட்டி. கிட்டத்தட்ட ஸ்பேஸ்ல ஒரு மலையை விட ஒரு பெரிய பகுதி செவ்வாய் கிரகத்தை சுத்தி வர மாதிரி தான் இந்த நிலவே இருக்கும். அதோட இந்த டீமோஸ் நிலவு வந்து ஒரு முழுமையான ஒரு உருண்டை வடிவம் கிடையாது. இந்த நிலவோட தோற்றமே கிட்டத்தட்ட ஒரு ஒழுங்கற்ற ஒரு உருளைக்கிழங்கோட தோற்றம் மாதிரி தான் இருக்கும். இந்த நிலவு எதனால இந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவத்துக்கு மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலவு ரொம்பவே குட்டியா இருக்கிறதுனால இதோட ஈர்ப்பு விசை ரொம்பவே குறைவு. அந்த ஈர்ப்பு விசை குறைஞ்சதுனால இந்த நிலவால ஒரு முழுமையான ஒரு உருண்டையா மாற முடியாம போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த நிலவுல எந்த அளவுக்கு ஈர்ப்பு விசை ரொம்பவே குறைவுன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க இந்த நிலவுல இருந்து குதிச்சீங்கன்னா நீங்க நேரடியா விண்வெளிக்கே பறந்து போவீங்க. அந்த அளவுக்கு இந்த நிலவுல ஈர்ப்பு விசை ரொம்பவே கம்மி. இந்த நிலவை விட்டு போகக்கூடிய மனுஷங்களை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு கூட இந்த நிலவுல ஈர்ப்பு விசை கிடையாது. இதனால இந்த நிலவுல மனுஷங்களால நடக்க முடியாது. மிதந்தபடியே கொஞ்சம் கொஞ்சமா நகரலாம். இந்த மாதிரி ஈர்ப்பு விசை இந்த நிலவுல இல்லாதனாலே இந்த நிலவுல வளிமண்டலம்ன்றது ஒண்ணு இல்ல. வளிமண்டலம் இல்லாதனாலே அந்த நிலவுல காற்று, மேகம், மழை எதுவுமே கிடையாது. அதோட இந்த நிலவுல எந்த விதமான ஒரு மாற்றமே அந்த அளவுக்கு பெருசா நிகழவும் செய்யாது. ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு நிலவு. அதோட நம்ம நிலவுல காணப்படுற மாதிரி பெரிய பெரிய பள்ளங்களும் இந்த நிலவுல காணப்படுறது இல்ல. ரொம்பவே மென்மையான மேற்பரப்பை கொண்ட ஒரு நிலவா இந்த நிலவு காணப்படுது. இந்த நிலவோட மேற்பரப்பு ரொம்பவே மென்மையா இருக்கிறதுனாலயே பிற எரிக்கற்கள் தாக்கின தடம் கூட இந்த நிலவுல ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. இந்த நிலவு சுத்தி இருக்கக்கூடிய தூசிகளே அந்த பள்ளங்களை மூடிடுது. இந்த டீமோஸ் நிலவு செவ்வாய் கிரகத்தை ரொம்பவே மெதுவா சுத்துது. எந்த அளவுக்கு இந்த டீமோஸ் நிலவு மெதுவா சுத்துதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டீமோஸ் நிலவு ஒரு முறை செவ்வாயை சுத்தி வர்றதுக்கு 30.3 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது. இந்த நேரம் எந்த அளவுக்கு அதிகம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் தன்னை தானே சுற்றி கொள்ளக்கூடிய நேரத்தை விட இந்த நிலவு செவ்வாய் கிரகத்தை சுத்தி வரக்கூடிய நேரம் ரொம்பவே அதிகம். இதனாலே செவ்வாய் கிரகத்துல இருந்து இந்த டீமோஸ் நிலவை பார்த்தோம்னா வானத்துல மெதுவா நகரக்கூடிய பொருட்கள்ல இந்த நிலவும் ஒன்னா இருக்கும். ஏன்னா செவ்வாயோட வானத்துல இந்த நிலவு ரொம்பவே மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கும். இந்த டீமோஸ் நிலவு இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த நிலவு ஒரு பிடிக்கப்பட்ட ஒரு நிலவா இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது செவ்வாய் கிரகம் உருவாகும் போதே இந்த நிலவு உருவாகாம செவ்வாயை நோக்கி வந்த ஒரு எரிக்கல்ல செவ்வாய் கிரகம் பிடிச்சி தன்னோட நிலவா மாற்றி இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான ஆராய்ச்சி போய்கிட்டு தான் இருக்கு. இது ஒரு பிடிக்கப்பட்ட நிலவா இல்ல செவ்வாயில இருந்து உருவான ஒரு நிலவான்னு. ஒருவேளை நீங்க டீமோஸ் நிலவுல இருந்து செவ்வாய் கிரகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சிகப்பு பந்தே தெரியும். ஏன்னா டீமோஸ் நிலவோட பார்க்கும்போது செவ்வாய் கிரகம் ரொம்பவே பெருசு. டீமோஸ் நிலவோட வானம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய ஒரு சிகப்பு நிறம் தான் காணப்படுமே. சூரிய உதயமும் சரி மறைவும் சரி ரொம்பவே மெதுவா தான் நடக்கும். ஒரு நாளுன்றது ரொம்பவே நீண்ட நேரமா இருக்கும். அதோட ரொம்பவே அமைதியாவும் இருக்கும். இது காரணமே டீமோஸ் நிலவு ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால தான். டீமோஸ் நிலவு எந்த அளவுக்கு சின்னதுன்னு பாத்தீங்கன்னா டீமோஸ் நிலவால ஒரு கிரகணத்தை கூட செவ்வாய் கிரகத்துல முழுவதுமா உருவாக்க முடியாது. இப்ப நம்ம நிலவு சூரியனுக்கு பூமிக்கு நடுவுல வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முழுவதுமான ஒரு சூரிய கிரகணத்தை உருவாக்கும். ஆனா அந்த மாதிரி இந்த டீமோஸ் நிலவால உருவாக்க முடியாது. அப்படி செவ்வாய்க்கு சூரியனுக்கு நடுவுல இந்த டீமோஸ் நிலவு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கல் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் மட்டும் தான் செவ்வாய் கிரகத்துல இருந்து பார்க்கும்போது தெரியவே செய்யும். அதிகபட்சம் இந்த டீமோஸ் நிலவால ஒரு கருப்பு புள்ளியை மட்டும் தான் செவ்வாய் கிரகத்துல உருவாக்க முடியும். இந்த மாதிரி இந்த டீமோஸ் நிலவு உருவாக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை ஒரு சின்ன சூரிய கிரகணம்னு அழைக்கிறாங்க. என்னதான் இந்த டீமோஸ் நிலவு செவ்வாய் கிரகத்துல இருந்து ரொம்பவே தொலைதூரத்துல இருந்தாலும் இந்த டீமோஸ் நிலவும் நம்ம பூமி நிலவு மாதிரி டைடலி லாக்டா இருக்கு. இதனால இந்த டீமோஸ் நிலவு செவ்வாய் கிரகத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த டீமோஸ் நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்கவே முடியும். டீமோஸ் நிலவோட ஒரு பக்கம் மட்டும் தான் செவ்வாயில இருந்து பார்த்தா தெரியும். இன்னொரு பக்கம் கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த டீமோஸ் நிலவுல இருந்து சூரிய உதயத்தை பார்த்தோம்னா சூரியனே ஒரு சின்ன வெள்ளை புள்ளி மாதிரி தான் தெரியுமே. இது காரணமே செவ்வாய் கிரகம் சூரியன்ல இருந்து ரொம்பவே தூரமா இருக்கிறதுனால தான். செவ்வாய் கிரகத்துல இருந்து இரவு நேரத்துல இந்த டீமோஸ் நிலவை பார்த்தா அந்த டீமோஸ் நிலவு சிகப்பு கலர்ல தெரியும். செவ்வாயோட இரவு வானத்துல இந்த டீமோஸ் நிலவு சிகப்பு கலர்ல ஒளிரும். இது காரணமே சூரியனோட ஒளி இந்த செவ்வாய் கிரகம் பிரதிபலிக்கும் போது இந்த செவ்வாய் கிரகத்தோட சிவப்பு நிற ஒளி இந்த டீமோஸ் நிலவு மேல பட்டு இந்த டீமோஸ் நிலவு சிவப்பு கலர்ல ஒளிரும். இப்போதைக்கு இந்த டீமோஸ் நிலவுல கார்பன் கற்கள் மட்டும் காணப்படலான்றதுக்கான ஒரு வாதம் போக்கிட்டு இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் நேரடியாக இந்த நிலவுல போய் ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியுமே. இந்த டீமோஸ் நிலவு செவ்வாய் கிரகத்துல இருந்து 23,500
கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. செவ்வாயோட 2 நிலவுகள்லயே இந்த நிலவு தான் செவ்வாயை விட்டு ரொம்பவே தூரமா இருக்கு. இந்த டீமோஸ் நிலவு செவ்வாயை விட்டு ரொம்பவே தொலைவுல இருக்கிறதுனாலயே இந்த டீமோஸ் நிலவு கொஞ்சம் கொஞ்சமா செவ்வாயை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. இந்த நிகழ்வு இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துல இந்த டீமோஸ் நிலவு செவ்வாயை விட்டு முழுசாவே பிரிஞ்சு போயிடும். இந்த டீமோஸ் நிலவு ரொம்பவே குட்டியா இருக்கிறதுனால இந்த நிலவு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி செவ்வாய் கிரகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் ஏற்படாது. இந்த நிலவு ரொம்பவே குட்டியா இருக்கிறதுனாலயே ஒரு ஆஸ்ட்ராய்டு தாக்குனா கூட இந்த நிலவு முழுவதுமா அழிஞ்சிரும். அந்த அளவுக்கு இந்த டீமோஸ் நிலவு ரொம்பவே குட்டியா இருக்கு. இந்த அளவுக்கு குட்டியா இருக்கிறதுனால செவ்வாய் கிரகத்திலேயே மிகப்பெரிய தாக்கத்தை இந்த நிலவால ஏற்படுத்த முடியாது. போபஸ் நிலவு செவ்வாய் கிரகத்தோட 2வது நிலவு. டீமோஸ் நிலவு கண்டுபிடிச்சு 6 நாள் கழிச்சு இந்த நிலவை கண்டுபிடிக்கிறாங்க. செவ்வாயோட 2 நிலவுகள்ல இந்த போபஸ் நிலவு தான் பெரிய நிலவு. இந்த போபஸ் நிலவோட சராசரியான விட்டம் 22 கிலோமீட்டர். டீமோஸ் நிலவை விட 10 கிலோமீட்டர் விட்டம் அதிகமா இருக்கு. நியாயப்படி பார்த்தா இந்த போபஸ் நிலவை தானே முதல்ல கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா இதானே பெருசா இருக்கு. அப்புறம் எப்படி டீமோஸை கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா டீமோஸ் நிலவு செவ்வாய் கிரகத்தை விட்டு கொஞ்சம் தொலைவுல இருக்கு. அதனாலே அதை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த போபஸ் நிலவு செவ்வாய் கிரகத்துக்கு ரொம்பவே கிட்ட இருக்கு. இதனாலதான் இந்த இடைவெளி விட்டு இந்த நிலவையே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த போபஸ் நிலவுல மட்டும் ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 3 தடவை சூரியன் உதிக்கும் சூரியன் மறையும். ஏன்னா இந்த போபஸ் நிலவு அந்த அளவுக்கு வேகமா செவ்வாய் கிரகத்தை சுத்தி வருது. ஒரு நாள்ல மட்டுமே இந்த போபஸ் நிலவு 3 முறை செவ்வாய் கிரகத்தை முழுவதுமா சுத்தி வருது. ஒரு முறை இந்த போபஸ் நிலவு செவ்வாய் கிரகத்தை சுத்தி வர்றதுக்கு 7 மணி நேரம் 39 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுது. செவ்வாயோட ஒரு நாள்ன்றது 24.6 மணி நேரம் தான். இதனால செவ்வாய் கிரகத்துல இருந்து இந்த போபஸ் நிலவை பார்த்தோம்னா ஒரு நாள்ல 2 தடவைல இருந்து 3 தடவை வரைக்குமே செவ்வாயோட வானத்துல இந்த போபஸ் நிலவை பார்க்க முடியும். டீமோஸ் நிலவு மாதிரியே இந்த போபஸ் நிலவுக்கும் ஈர்ப்பு விசைன்றது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இந்த போபஸ் நிலவுல இருந்து ஒரு மனுஷன் குதிச்சானா டீமோஸ் நிலவுல இருந்து குதிச்சா என்ன நிலைமை ஏற்படுமோ அதே தான். நேரடியா விண்வெளிக்கே போவோம். அந்த அளவுக்கு இந்த போபஸ் நிலவுலையும் ஈர்ப்பு விசைன்றது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. டீமோஸ் நிலவு செவ்வாயில இருந்து 23,500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அதுவே இந்த போபஸ் நிலவு செவ்வாயில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 6,000 கிலோமீட்டர் தொலைவில் மட்டும் தான் இந்த போபஸ் நிலவு இருக்கவே செய்யுது. அந்த அளவுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கு இந்த போபஸ் நிலவு. இந்த அளவுக்கு செவ்வாய்க்கு ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனால இந்த போபஸ் நிலவு கொஞ்சம் கொஞ்சமா செவ்வாயை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு கணிப்பு படி 30 மில்லியன் ஆண்டுல இருந்து 50 மில்லியன் ஆண்டுக்குள்ள இந்த போபஸ் நிலவு முழுவதுமா செவ்வாய்க்குள்ளேயே போய் விழுந்துரும். அப்படி ஒருவேளை இந்த போபஸ் நிலவு செவ்வாய்க்குள்ள விழுந்துச்சுன்னா அதுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்னு செவ்வாயோட மேற்பரப்பு நெருங்கும் போது இந்த போபஸ் நிலவு முழுவதுமா அழிஞ்சு எப்படி சனி கிரகத்தை சுத்தி வளையங்கள் இருக்கோ அதே மாதிரியே செவ்வாய் கிரகத்தை சுத்தி வளையங்களை உண்டாக்கும். 2வது நேரடியா செவ்வாய் கிரகத்து மேலேயே போய் மோதி செவ்வாய் கிரகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இந்த போபஸ் நிலவு சுத்தக்கூடிய வேகத்தை வச்சு பார்க்கும்போது இந்த நிலவு செவ்வாய்க்குள்ள போனுச்சுன்னா 11 கிலோமீட்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர் வேகத்துல இது செவ்வாய்க்குள்ள போகும். இந்த வேகத்துல போய் செவ்வாய் மேல மோதினுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு உண்டாகும். அப்படி இந்த போபஸ் நிலவு விழுந்த இடத்துல 200 கிலோமீட்டர்ல இருந்து 300 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் உண்டாகும். அப்படி இந்த போபஸ் நிலவு தாக்கின இடத்துல இருந்து வெளிப்படக்கூடிய துகள்கள்லாம் சேர்ந்து அது கூட செவ்வாயை சுத்தி ஒரு வளையத்தை உண்டாக்கும்னு கூட சொல்றாங்க. செவ்வாயோட கிராவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயே இந்த போபஸ் நிலவு தாக்கக்கூடிய பாதிப்பு ரொம்பவே கம்மியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்த போபஸ் நிலவுல மிகப்பெரிய பள்ளங்கள் காணப்படுது. அதுல ஒரு பள்ளத்தோட அளவு மட்டுமே 9 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுது. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை உண்டாக்கக்கூடிய இந்த எரிக்கல் இன்னும் கொஞ்சம் பலமா தாக்கியிருந்தா இந்த போபஸ் நிலவே மொத்தமா உடஞ்சிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த போபஸ் நிலவு டீமோஸ் நிலவு மாதிரி தான். முழுவதுமான ஒரு உருளையான ஒரு வடிவம் கொண்டது கிடையாது. ஒரு ஒழுங்கற்ற உருளைக்கிழங்கு மாதிரியான ஒரு வடிவம் கொண்ட ஒரு நிலவு தான். இந்த போபஸ் நிலவே டீமோஸ் நிலவு மாதிரி ஒரு பிடிக்கப்பட்ட ஒரு நிலவுன்னு தான் சொல்றாங்களே. ஆனா இந்த போபஸோட சுற்றுப்பாதையை வச்சு இந்த நிலவு செவ்வாய் கிரகம் உருவாகும் போது உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த போபஸ் நிலவு டீமோஸ் நிலவை விட கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனாலையும் செவ்வாய் கிரகத்துக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிறதுனாலையுமே இந்த போபஸ் நிலவால ஒரு முழுவதுமான ஒரு சூரிய கிரகணத்தை உண்டாக்க முடியலனா கூட ஒரு பகுதி அளவான ஒரு சூரிய கிரகணத்தை செவ்வாய் கிரகத்துல இந்த நிலவால உண்டாக்க முடியும். என்னதான் இருந்தாலும் இந்த நிலவு ரொம்பவே ஒரு சின்ன ஒரு நிலவு தான். இப்போதைக்கு மனுஷங்க போகக்கூடிய இடத்துல இந்த போபஸ் நிலவு ஒரு முக்கிய ஒரு இடமா இருக்கு. ஏன்னா இந்த போபஸ் நிலவு செவ்வாய் கிரகத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால இந்த நிலவுல இருந்து செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண முடியும். அதனால மனுஷங்க போகக்கூடிய இடத்துல இந்த நிலவும் ஒரு முக்கிய ஒரு இடமா இருக்கு. இந்த போபஸ் நிலவும் செவ்வாய் கிரகத்துக்கு டைடலி லாக்டா தான் இருக்கு. செவ்வாய் கிரகத்துல இருந்து பார்க்கும்போது இந்த போபஸ் நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்தை எப்பயுமே பார்க்க முடியாது. இந்த போபஸ் நிலவு ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நிலவா இருந்திருக்கலான்ற ஒரு வாதம் இப்போ வரைக்குமே இருக்கு. ஏன்னா இந்த நிலவுல காணப்படக்கூடிய பெரிய பெரிய பள்ளங்கள் தான் அதுக்கு காரணமாவே சொல்றாங்க. எரிக்கற்களோட தாக்குதலால இந்த நிலவு உடைக்கப்பட்டு அதோட பாகங்கள் செவ்வாய் கிரகத்துல விழுந்திருக்கலாம். எஞ்சிய பகுதி தான் இப்ப நிலவா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த கூற்று இப்போ வரைக்குமே நிரூபிக்கப்படாம தான் இருக்குது. எந்த நேரத்துல இந்த செவ்வாய் கிரகத்தோட நிலவுக்கு மகன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஒரு நிலவு என்னன்னா செவ்வாய் கிரகத்தை விட்டு போகுது, இன்னொரு நிலவு செவ்வாய் கிரகத்துக்குள்ளேயே விழுகுது.